ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினம் ஒரு சட்னியில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி குயிக்காக நல்ல டேஸ்டியாக என்ன சட்னின்னு இன்றைக்கி பார்க்கலாம். அது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பணியாரம், ரொட்டி, அது மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சரி, நம்ம எப்படி இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி, நல்ல பழமான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு எடுத்துடலாம். அடுத்தது வந்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது வணக்க வேண்டாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டோம். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அடுத்தது 3 வரமிளகாய் எடுத்துருக்கோம். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இந்த பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டுமே சேர்த்தும் போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம 2 மிளகாய் சேர்த்துறோம். அடுத்தது 3 பல் பூண்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே பச்சையாக சேர்த்துக்கிறோம். அடுத்தது ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து தக்காளி மட்டும்தான் நம்ம வதக்குறோம். மீதி எல்லாமே பச்சையாக தான் இதில் சேர்த்துறோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு வேண்டாம், நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து செய்கிறதும் உங்களுக்கு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். எல்லாமே பச்சையாக தான் நம்ம இதில் சேர்த்துறோம். தக்காளி மட்டும்தான் வதக்குறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, சாதம், பணியாரம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.